ஹே காய்ஸ், வெல்கம் டு 5 கிலோ ஃபேட் மாஸ் குறைக்கிற ஜேர்னியில் நாள் 29. அண்ணனுக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை. ஸோ அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நான் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த அண்ணா தான் கால் பண்ணி என்னை எழுப்பி விட்டாப்புல. அதை போய் அவர்கிட்ட ரிசீவ் பண்ணிவிட்டு திரும்ப மேலே வந்து என்னென்னு பார்த்தேன். ஷூ தான். ஜிம்முக்கு ரொம்ப நாளாகவே ஷூ போடாமே சுற்றிக்கிட்டு இருந்தேன். சரி ஷூ ஆர்டர் போடுவோமே, நான் அதை போட்டு பார்த்தாச்சு. அடுத்து வெளியே போய் சிக்கனை வாங்கிட்டு வந்து இளநியை குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்ததும் சமையலில் உட்காந்தாச்சு. சாப்பாடையும் சிக்கனையும் சாப்பிட்டுட்டு நண்பர்கள்லாம் இன்றைக்கி வெளியே போகலான்னு கூப்பிட்டாங்க பட்டம் விடுறதுக்கு. நிஜமாவே பட்டம் விட தான் போகிறோம். சரி அங்கே போய் பட்டை விடலாம், அதுக்கான ப்ரைஸ் என்ன ஏதுன்னு விசாரிச்சோம்னா சரி ஓகே, அதுக்கு நான் வேற ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடும்டா நான் மனசுல நினச்சிக்கிட்டு இருந்தேன். வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா இவன் அப்படி பாசிங்கில் போய்கிட்டு இருந்தான். அடுத்து நானும் ஆடும் எங்கே போகலான்னு வேற ஒரு டிஸ்கஷனை போட்டுக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தா தலையாட்டி பொம்மையாட்டம் ஏதோ ஒரு பொம்மை இருந்துச்சு. எப்படி ஆட்டினாலும் விழுவுல. இந்த குரங்குங்களோட நின்று சன்செட்டை பார்த்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி நான் வச்சிருந்தேன்னு இல்லை, இவங்களா தான் என்னை இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எனக்கு கோ கார்ட் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அந்த பக்கெட் லிஸ்ட் இதாகிடுச்சு. ஏன்னா நம்ம ரோட்டில் பண்ண முடியாத சேட்டைகள் எல்லாத்தையுமே நம்ம இதில் பண்ணலாம். ட்ரிஃப்ட் அடிக்கிறது, ஸ்பீடாக போகிறது, இன்னொருத்தனை இடிக்கிறது. அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்டில் நான் கார் ஓட்டினதை பெருசாக வீடியோவே எடுக்கலை. ஏன்னா செம ஃபன்னாக போய்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வீடியோ எடுப்போன்னு ஒரு வெயிட்டிங்கில் இருந்தேன். பார்த்தா அப்போ தான் ஒரு கோஷ்டியாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. இங்கிட்ட ஆடு தம்பி இருக்குது, அங்கிட்ட ஆடும் ஒரு குரங்கும் இருக்குது. மிச்சம் 2 குரங்கு இங்கிட்டு எப்படி வரதுன்னே தெரியாமல் இடிச்சு வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. சரி ஓகே, இன்னைக்கு ஜிம்முக்கு லீவ் போட்டுருவோன்னு பார்த்தேன். பட் என் மைண்டை நானே இது பண்ணிவிட்டு வா இன்னைக்கு ஜிம்முக்கு போயே ஆகுறோன்னு போயாச்சு. அப்படி போயும் ஒரு யூஸும் இல்லை. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தெரியும். இன்றைக்கி ஷோல்டர் டே, நல்லா அடிச்சு தூக்குறோன்னு ஃப்ரண்டல்கிட்ட போட்டு லேட்டரல் ரேஸுக்கு இறங்கினேன். அப்போது ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. நண்பர் ஒரு ஆளுக்கு பிறந்த நாள், என்னை வந்து ட்ராப் பண்ணு அப்படின்னு. கூட்டிகிட்டு போகிற நண்பர்கிட்ட ஹெல்மெட் இல்லை. அதனால் இவர்கிட்ட ஹெல்மெட் வாங்கலான்னு பார்த்தா மாமியோட ஏதோ வேலையாக இருந்திருக்காரு. அப்பன்னு பார்த்து நாங்கள் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இவங்க தான் பர்த்டேகள், இவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னா அங்கே இன்னொருத்தவங்க எல்லா பொருளையும் கையிலேயே வச்சுட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோன்னு வெயிட்டிங்கில் இருந்தாங்க. புல்லப் தம்பி, அடுத்து கிஸ்டனிக்ஸ், உங்களுக்காக ஒரு டையாட் ஃபேன்ஸ் 2 பேர் இந்த வியட்நாமில் இருக்காங்க. அதுவும் கேந்தோலேயே இருக்காங்க. உங்கள் 2 பேரை பற்றியுமே என்கிட்ட ஒரு 15 நிமிஷம் பேசினாங்க. சரி ஓகே, அதுக்குள்ளே கேக்கை கட் பண்ணிடலாமான்னு எல்லாரும் கேக்கை கட் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக ஊட்டி விட்டுட்டு பர்த்டே கேர்ளுக்கு நலங்கு வைக்கலன்னா எப்படி, அப்புறம் எல்லாரும் சேர்ந்து க்ரீம்லேயே எடுத்து நலங்கு வச்சுட்டு இதோட நானும் நாளை முடிச்சுக்கிறேன். பை கைஸ்.